ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய முஃமின்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அவனுடைய உடலோ பொருளாதாரமோ அல்ல, அதை அல்லாஹ் பார்ப்பதும் அல்ல. அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது என்பது அவனுடைய உள்ளமும் அவனுடைய அமல்களும், இந்த ரெண்டையும் தான் அல்லாஹ் பார்க்கவும் செய்கிறான். இந்த இரண்டும் சரியாகிவிடுமானால் அவனுடைய இம்மை மறுமை வாழ்க்கை வெற்றி பெற்றதாக ஆகும். லுக்மான் அல் ஹக்கீம் அவரிடத்தில் அவருடைய எஜமானர் சொன்னார், ஒரு ஆடை அறுத்து அதில் சிறந்த 2 பாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். லுக்மான் ஹக்கீம் நாவையும் இதயத்தையும் கொண்டு வந்து போட்டார். அதேபோல் அந்த எஜமானர் மறுநாள் இன்னொரு ஆடை அறுத்து அதில் மோசமான 2 பாகங்களை எடுத்து கொண்டு வந்து போடுங்கள் என்று சொன்னார். அதே போல நாவையும் இதயத்தையும் கொண்டு வந்து போனார். அந்த எஜமானர் வியந்து போய் கேட்டார், இது என்னது? சிறந்த பாகங்கள் என்று சொன்ன போதும் அதையே கொண்டு வந்து போடுகிறேன், மோசமான பாகங்கள் என்று சொன்ன போது அதையே கொண்டு வந்து போடுகிறேன். லுக்மான் ஹக்கீம் அவங்க சொன்னாங்க, இந்த 2ம் சரியாகிவிடுமையானால், இந்த நாவும் உள்ளமும் சரியாகிவிடுமானால் இதை போல வேறு எதுவுமே கிடையாது. இந்த 2ம் மோசமாகிவிடுமானால் இதை போல மோசமானது வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, ஐயுன் நாசி அஃதல், மக்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்று கேட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மஹ்மூமில் கல்வி வ சதூகுல் லிசானி, பரிசுத்தமான உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரும், உண்மை பேசும் நாவு கொண்ட ஒவ்வொருவருமே ஆக சிறந்தவர்கள் என்று சொன்னான். சஹாபாக்கள் கேட்டாங்க, உண்மை பேசும் நாவு நஅரிஃபுஹு, அது எங்களுக்கு தெரியும், அது என்ன? மஹ்மூமில் கல்வி, பரிசுத்தமான உள்ளம் என்று சொல்லுங்க, அப்படி என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அத்தகி அந்நகி என்று சொன்னார். எல்லோரோடு இருக்கின்ற போதும் சரி, தனிமையில இருக்கிற போதும் சரி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளம், பரிசுத்தமான உள்ளம் என்று சொன்னான். சொல்லிட்டு அந்த உள்ளத்துல என்னெல்லாம் இருக்காது என்பதையும் சொன்னான். லா இஸ்ம வலா பகிய வலா கில்ல வலா ஹசத, அந்த உள்ளத்துல பாவமான எண்ணங்கள் இருக்காது அப்படின்னு சொன்னான், அநியாயம் இருக்காதுன்னு சொன்னான், குரோத மனப்பான்மை இருக்காதுன்னு சொன்னான், பொறாமை இருக்காது என்று சொன்னான். இதெல்லாம் இல்லாத பரிசுத்தமான, எல்லோரும் இருக்கின்ற போதும் தனிமையில இருக்கின்ற போதும் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த உள்ளம்தான் மஹ்மூமில் கல்வி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். மஸ்ஜிது நபவியில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கின்ற போது சஹாபாக்களிடத்துல சொன்னாங்க, இப்போது உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வருவார், ஒரு அன்சாரி சஹாபி வருவாங்க, அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோரும் எதிர்பார்த்து இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு அன்சாரி தோழர் ஒது செய்து விட்டு அவருடைய தாடியிலிருந்து தண்ணீர் துளிகள் விழுந்த நிலையில தன்னுடைய இடது கையில தன்னுடைய செருப்பை தூக்கிய நிலையில ஒரு சாதாரண ஒரு அன்சாரி சஹாபி வந்தார். இப்படியே 3 நாட்கள் அந்த சொன்னாங்க, ஒரு சொர்க்கவாதி வருவார் என்று சொன்னாங்க. அந்த அன்சாரி
மனிதர் தான் வந்தார். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆச்சரியம். 3 நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அதே மனிதர் வருகிறார். அப்படி என்ன அவரிடத்துல பிரத்யோகமான அமல் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விட வேண்டும். அதை பார்த்து விட்டு அந்த அமலை நாம் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த அன்சாரி தோழரிடத்துல போய் சொன்னாங்க, என்னுடைய வாப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, சின்ன ஒரு பிரச்சனை. அதனால நான் என்னுடைய வீட்டில் தங்கலை, ஒரு 3 நாளைக்கு நான் உங்களுடைய வீட்டில் தங்கிக்கிறேன். அவங்க சரின்னு சொல்லினாங்க. அந்த அன்சாரி தோழருடைய வீட்டில் தான் அப்துல்லா இப்னு அம்ர் அவங்க தங்கினாங்க. 3 நாள் தங்கினா சாதாரணமான மனிதர்கள் என்னென்ன அமல்கள் செய்வார்களோ அது மாதிரி தான் செஞ்சார். இரவெல்லாம் நின்று வணங்கலை, பகலெல்லாம் நோன்பு வைக்கலை. சாதாரணமாக சுபுடைய தொழுகைக்கு எந்திரிப்பார், சுபுடைய தொழுகையை நிறைவேற்றுவார். எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருந்தார். 3 நாள் கழிச்சு அந்த அன்சாரி தோழர்கிட்ட அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய தந்தைக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்கள் சொர்க்கவாதி ஒருவர் வருவார் என்று சொன்னாங்க. தாங்கள் தான் வந்தீங்க. அந்த சொர்க்கவாதி என்று சொல்லுகிற அளவுக்கு உங்களிடத்துல என்ன நல்ல அமல்கள் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துல தான் நான் உங்களோடு இருந்தேன் 3 நாட்கள். அப்படி ஒன்றும் உங்களிடத்துல பிரத்யேகமான அமல்களை நான் எதையும் பார்க்கலையே என்று அந்த அன்சாரி தோழரிடத்துல கேட்கின்ற போது அவர் சொன்னார், நான் இப்போது நீங்க என்னை எப்படி கண்டீர்களோ அப்படித்தான் நான் இருக்கிறேன், வேற எந்த இதுவும் கிடையாது. ஆனால் என்னை போன்ற முஸ்லிம் சகோதரர்களை பற்றி என்னுடைய உள்ளத்திலே எந்த பாவமான எண்ணமும் கிடையாது, எந்த குரோத மனப்பான்மையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா என்னை விட சிறந்தவராக யாரையாவது ஆக்கியிருந்தால் அதை பார்த்து நான் பொறாமை கொள்வதும் கிடையாது. ஒவ்வொரு நாள் இரவும் நான் படுக்கைக்கு செல்கிற போது எல்லோரையும் மன்னித்து விட்டு தான் நான் படுக்கைக்கு செல்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னபோது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நீங்க அடைந்து கொண்டதற்கு இதுதான் காரணம், இது சாதாரணமாக மனிதரிடத்துல வந்து விடாது என்று சொன்னாங்க. இது சாதாரணமாக இது மனிதனிடத்துல வந்து விடாது. பாவம் இல்லாத உள்ளம் என்பதும், அநியாயம் இல்லாத உள்ளம் என்பதும், குரோத மனப்பான்மை இல்லாத உள்ளம் என்பதும், பொறாமை இல்லாத உள்ளம் என்பதும் ஒரு மனிதனிடத்திலே சாதாரணமாக வராது. அந்த குணாதிசயங்கள் தாங்களிடத்துல இருப்பதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க. அப்ப நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இன்ன பிற நல்ல அமல்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இல்லை என்றால் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய உள்ளத்தை பாவம் இல்லாத, குரோதம் இல்லாத, அநியாயம் இல்லாத, பொறாமை இல்லாத உள்ளமாக ஆக்கி நம் எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கவாதிகளாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.